என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளை, நீ சுதந்தரிக்க போகிறாய். நீ சுதந்தரிக்க போகிறாய். கடந்த 3 மாதம் நீ எதுக்காக ஜெபித்தாயோ, எதற்காக தேவ சமூகத்தில் காத்திருந்தாயோ, எதற்காக நீ உபவாசம் எடுத்தாயோ, கர்த்தர் சொல்றாரு, இந்த 4ஆம் மாசம் நீ அதை சுதந்தரிக்க போகிறாய். நீ அழுத அழுகையை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன்னுடைய பாடுகளை கர்த்தர் கண்டிருக்கிறார். உன் இருதயத்தை கர்த்தர் பார்த்திருக்கிறார். உன் இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்திருக்கிறார். உன் கண்ணீர் பாருங்க, அவர் பாதத்தில் பெருந்துளியாய் விழுந்ததை கர்த்தர் கண்டிருக்கிறார். என் தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, இயேசுவின் நாமத்தினால இந்த மாதம் நீ சுதந்தரிப்பாய். உன்னை சுதந்தரிக்க செய்வது தேவ சித்தம். அதுதான் தேவ சித்தம். மோசையை கூப்பிடுறார், வாப்பா என் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு. எகிப்தில் இருக்கிற என் ஜனங்களை அழைத்து கொண்டு வந்து கானானுக்கு நேராய் வழி நடத்துவது என்னுடைய சித்தம், நீ வா என்று அழைக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமா சொல்றாரு, நீ சுதந்தரிப்பாய். 1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை படிக்கிற போது, 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். வேதம் சொல்லுகிறது, நீ ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க அழைக்கப்பட்டிருக்கிற. சாபத்தை இல்லை, துக்கத்தை இல்லை, தீமையை அல்ல, கண்ணீரை அல்ல, ஆபத்தை அல்ல. தேவன் எதை சுதந்தரிக்க வச்சிருக்கிறாரா? ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி தேவன் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான தேவ பிள்ளையே, முதல் குறிப்பு, நீ சுதந்தரிக்க செய்வது தேவ சித்தம். அதனாலதான் அவர் சொல்றாரு, எனக்கு சித்தமானதை எல்லாம் என் பிள்ளைங்க வாழ்க்கையில நான் செய்வேன். அப்ப நம்ம ஜெபிக்கும் போது சொல்லணும், ஆண்டவரே என் விருப்பத்தை விட, என் சித்தத்தை விட உங்க சித்தம் என் வாழ்க்கையில நடக்கட்டப்பா. உங்க சத்தை ஆண்டவரே என் பிள்ளைங்க வாழ்க்கையில நடக்கட்டும். உங்க சித்தம் என் பிள்ளைங்களுடைய குடும்பத்துல நடக்கட்டும். உங்க சித்தம் என் எதிர்காலத்துல நடக்கட்டும். உங்க சித்தம் என் படிப்புல நடக்கட்டும். உங்க சித்தம் என் ஆண்டவரே என்னுடைய எல்லா காரியத்திலும் உங்களுடைய சித்தம் நிறைவேறணும்னு ஜெபம் பண்ணுங்க. அவர் சித்தம் உன்னை சுதந்தரிக்க செய்வதே.